அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காபில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ரமலான் 17 பத்ர் போருடைய வரலாறை பற்றி சிறப்பு பயான் நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் ரமலான் பிறை 17ஐ முன்னிட்டு பத்ர்களம் சம்பந்தமான வரலாற்று சிறப்புமிக்க பயான் இன்று நடைபெற்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. பேரன்பு மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானின் 16 நாட்களை நாம் கடந்து 17வது தராவியை தொழுதுவிட்டு ஒரு வரலாற்றிலே ஒரு மகத்தான இரவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த இரவை மென்மேலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்முடைய ஆயுளை நீட்டி தந்து நம்முடைய ஈமானிலே இறையச்சத்திலும் நல்ல ஒரு சூழலையும் நம்முடைய உள்ளத்திலே தக்குவாவையும் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, இன்று பிறை 17. பிறை 17 என்பது ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மகத்தான ஒரு நாள். அதுவும் ரமலான் பிறை 17 என்பது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய நாள் என்பதாக கூட நாம் சொல்லலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது இந்த நாளை பற்றி வலக்கது நஸரகுமுல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, இந்த நாளில்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைந்தது. இந்த நாளை பற்றி வரலாற்றிலே சொல்கின்ற பொழுது பத்ருக்களம் என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாள், முஸ்லீம்கள் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாளில் இந்த முஸ்லீம்கள் தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த பத்ரு எதற்காக வேண்டி ஏற்பட்டது? பத்ரு என்றால் என்ன? பத்ரு யுத்தத்துடைய வரலாறு என்ன? அதனுடைய துவக்கம் என்ன? இந்த போர் எதனால் ஏற்பட்டது? இந்த போரின் மூலமாக சஹாபாக்களுக்கு என்னென்ன நன்மாராயம் கூறப்பட்டது? இந்த போரின் மூலமாக முழு உம்மத்திற்கும் எந்த அளவுக்கு வெற்றியை வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் தந்தான் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்களிலே நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த போர் என்பது பத்ரு போர் என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கிபி 624 என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றது. அது மட்டுமல்ல, இந்த இடத்திற்கு ஏன் பத்ரு என்பதாக வந்தது என்பதாக நான் பார்க்கின்ற பொழுது, பத்ரு பின் நாரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அந்த இடத்திலே ஒரு கிணறை தோண்டி வைத்திருந்தார். அந்த கிணற்றை தோண்டி வைத்ததின் காரணமாக அவருடைய பேர் என்ன செஞ்சது, அந்த இடத்திற்கு வந்ததாக என்பதாக வரலாறு சொல்லப்படுகின்றது. மக்காவிற்கும் பத்ருக்கும் சுமார் 146 × 16
கிலோமீட்டர் என்ன இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்ய சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருந்தது? இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய நெறியை ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய சஹாபா பெருமக்களுக்கும் எந்த சுப செய்தியை இந்த நாளிலே அல்லாஹ் சொல்ல வந்தான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நாள் ஒரு மகத்தான நாளாகவும் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்றை, பெரிய ஒரு துவக்கத்தை, பெரிய ஒரு மகிழ்ச்சியை, பெரிய ஒரு உந்துதலை, பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நமக்கு என்ன செய்து அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, பொதுவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஆத்திரம், குறைஷிகளுடைய ஆத்திரம், குறைஷி தலைவருடைய ஆத்திரம், அபுல் ஜஹல் போன்றவருடைய ஆத்திரம் அடங்கவில்லை. இதோ நாம் எந்த கொடுமைகள் செய்தும், இன்னல்கள் செய்தும், துன்பங்கள் செய்தும் மதீனாவிற்கு சென்றார்கள். இன்று மதீனாவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானாருக்கும் அவர்களோடு சேர்ந்த அந்த சஹாபாக்களுக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மதீனாவிலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆத்திரம் அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக மதீனாவில் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடையே எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்க்கத்தை தொலைத்தாக வேண்டும், நபியை இல்லாமலாக்க வேண்டும், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை தொலைத்தெறிய வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டே இருந்தார்கள். குறைசி தலைவர்களை முடிவு செய்கிறார்கள். குறைசி தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுள்ள எல்லா விதமான, அனைத்து விதமான உயர்தகமான பொருள்களை என்ன செய்கிறாங்க? ஒரு தலைமையை ஏற்படுத்தி, அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய, பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தலைமையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு படையை திரட்டி, நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படியாவது நபியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து கட்ட வேண்டும். அதற்காக நான் மக்காவாசிகளில் இருக்கக்கூடிய குறைசி தலைவர்கள் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களை எல்லாம் ஒன்று திரட்டி சாம் தேசத்திற்கு கொண்டு சென்று அதற்கு பகரமாக இன்னென்ன பொருளை வாங்கி வாருங்கள் என்பதாக அபு சுஃபியான் தலைமையிலே சுமார் 30 என்பதாகவும் 40 கொண்ட நபர்களாகவும் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க, வரலாற்றிலே போகிறாங்க, அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? இந்த பொருட்களை எல்லாம் விற்று அந்த நபியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அபு சுஃபியானை சாம் தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரிந்து கொண்டார்கள். இந்த செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொண்டாங்க. இதை தடுப்பதற்காக வேண்டி சில சஹாபா பெருமக்களை ஏற்படுத்தி அந்த அபு சுஃபியானுடைய தலைமையிலான அந்த சாம் தேசத்திலிருந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பொருளை, அந்த அவர்கள் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த வெகுமதியை அனைத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பறிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏதேனும் குந்தகம் ஏற்படுத்தலாம் என்பதன் நோக்கத்தோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பி வைத்து அல் அபுவா, அதாவது புராத், அல் உமைரா இந்த போன்ற இடங்களிலே முகாமிடச் சொல்கிறார்கள், முகாமிடுகிறார்கள். இந்த செய்தி எப்படியோ அபு சுஃபியானுக்கு தெரிந்து விடுகிறது. இந்த செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்காணிப்பதற்காக வேண்டி ஒரு படையை அல்லது ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களிடம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் விபரீதம் வேறமாக மாறிவிடும், வேற மாதிரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை என்ன செய்கிறாங்கன்னா நேராக மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. மக்காவுக்கு சொல்லி விடுறாங்க, அபுஜஹல்கிட்ட போது செய்தி, இந்த மாதிரி நம்முடைய படையை தடுப்பதற்காக வேண்டி முகமது நபி ஒரு குழுவை ஏற்படுத்தி அங்கே வச்சிருக்காங்களாம், நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் என்ன செய்கிறாங்க? தகவல் அனுப்புகிறாங்க. இந்த தகவல் என்ன செய்யுதுன்னா வேறு விதமாக போயிடுது. நான் தகவல் போயிருச்சு, அபு சுஃபியானுக்கு போயிருச்சு, அபுஜஹலுக்கு போயிருச்சு. அபுஜஹலுக்கு போனோனையுமே அங்கே என்ன செய்கிறான்னா எல்லா தலைவர்களையும், எல்லா குறைசி மக்களையும் என்ன செய்யறான்? ஒன்று திரட்டுறான். இன்னைக்கு இதுதான் நமக்கு வாய்ப்பு, இதுதான் நமக்கு சந்தர்ப்பம், இதுதான் நமக்கு என்ன செய்யணும்? முகமதை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே ஒன்று திரளுங்க. அபு சுஃபியான அவர் தடுப்பதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்காரு, விடக்கூடாது, நம்ம சும்மா விடக்கூடாது. ஒன்று முஹம்மதா அல்லது அபுஜஹலா என்பதாக ஒரு கை பார்த்து விடுவோம், ராத்தா உஸ்ஸாவா அல்லது அல்லாவா என்பதாக நம்ம ஒரு கை பார்த்து விடுவோம் என்பதாக முகமதை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாவா என்பதாக அல்லது முகமதா என்பதாக ஒரு கை பார்த்து விடுவோம் என்பதாக அங்கே படையெல்லாம் திரட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? வரலாற்று நிகழ்வு, அபு சுஃபியான் தூது அனுப்புகிறாரு அபுஜஹலுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுவை என்ன செஞ்ச நியமிக்கிறாங்க அவங்களை தடுப்பதற்காக வேண்டி. ஆனால் அபு சுஃபியான் என்ன செய்கிறாருன்னா இந்த தகவலை அறிஞ்சுக்கிட்டு வேறொரு பாதை செங்கடல் வழியாக என்ன செய்கிறாருன்னா தப்பிச்சு மக்காவுக்கு போயிடுறாரு. மக்காவுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த செய்தியும் அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு? அங்கே அனுப்புகிறார்.
அங்கே அனுப்புறதுக்கு முன்னால் அந்த செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அபூஜஹலுடைய தலைமையில் எல்லா மக்களையும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சேனைகளை, குதிரைகளை, அதுபோன்று படைகளை, படிவாரங்களோடு என்ன செஞ்சுட்டான், ஒன்று திரட்டிட்டான். கண்டிப்பாக நம்ம போர் செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை, முகமதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அபு சுஃபியான் இன்னொரு தகவலை கொடுத்து அனுப்புகிறாங்க, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோம், நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தப்பித்து விட்டோம், முகமதுடைய அந்த குழுவிடமிருந்து நாங்கள் தப்பித்து விட்டோம் தகவலை கொடுத்தும் கூட என்ன செய்யறோம், பரவாயில்ல, நீங்க தப்பிச்சாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு நேராக என்ன செய்யறான்னா பத்ருடைய இடத்துக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ரில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முகாமிட்டு இருக்காங்க. ஆக இப்படித்தான் பத்ரு போர் உருவானது. ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவை தடுப்பதினால் நம்முடைய மார்க்கத்திற்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது என்பதற்கு முடிவு கட்டிதான் அந்த செயலை செய்தார்கள். ஆனால் என்னவானது, இதுதான் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபூஜஹல் தன்னுடைய தலைமையிலே ஒரு பெரும் படையை திரட்டி வந்து 1000க்கும் மேற்பட்ட நபர்களை திரட்டி கொண்டு என்ன செய்கிறான், வந்து போர் புரிவதற்கு தயாராகிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, தயாராகிறாங்க. இந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல படைகள் எப்படி இருந்தது, அவருடைய வாகனங்கள் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சேர்ந்து 313 பேர் தான் இருக்காங்க. ஆப்போசிட்டில் எதிரி படைகள் 1000 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகம், 2 மடங்கு அதிக படைகளை கொண்டு அங்கே இருக்காங்க. குதிரை எத்தனை இருக்குது, ஒரே ஒரு குதிரை இருக்குது. அங்கே குதிரை எத்தனை இருக்குது, 100க்கும் மேற்பட்ட குதிரை இருக்குது. அதே மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்தெந்த ஆயுதங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே எதிரிகள்கிட்ட என்ன செய்யுங்க, மேலோங்கி இருக்கு. ஆனால் இவங்கள்ட்ட வெறும் என்ன இருக்கு, தக்குவாவின் இறையச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த பத்ருடைய களத்தில் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. வந்துட்டாங்க, களத்தில் வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே போர் செஞ்சிட மாட்டாங்க. எப்போதுமே சஹாபாக்களை பற்றி அவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், சஹாபாக்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா எல்லாத்திற்கும் குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது. இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது, அல்லது இந்த போரிலே நமக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் என்னவாகுவது என்பதெல்லாம் எல்லா விஷயங்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து கொண்டே இருப்பார்கள். அந்த யோசனையின் காரணமாக பத்ரு களத்திலே அந்த இடத்திலே போருக்கு முதல் நாள் இரவு முழுக்க தூங்காமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரப்பே, உன்னுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன், நிலைநிறுத்துவதற்காக இந்த இடத்திலே வந்து விட்டேன், இந்த இடத்திற்கு நான் என்ன செய்து வந்து விட்டேன், உன்னுடைய மார்க்கம் நீ வந்து இந்த நேரத்தில் எனக்கு வெற்றி கொடுக்காட்டி, எனக்கு வெற்றியை நீ கொடுக்காவிட்டால் நிச்சயமாக இந்த கூட்டம் இல்லாமல் போய்விடும், இந்த மார்க்கம் இல்லாமல் போய்விடும் என்பதாக அழுது கொண்டே இருக்கிறார்கள். விடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வரவில்லை என்பதாக எண்ணிக்கொண்டு நண்பர் அபூபக்கர் நபிகள் அவர்கள் அறைக்கு போகிறாங்க. போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, அந்த அளவுக்கு அழுகுறாங்க, கவலை கொண்டு அழுகுறாங்க. அப்போ பின்னால் கையை வச்சு அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி கையை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை அப்படி அமைக்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் இந்த அழுகை, எதற்காக நீங்கள் அழுகிறீங்க, அல்லாஹ் உங்களை சத்தியத்தின்பால் அனுப்பியிருக்கான், அல்லாஹ் உங்களை என்ன செய்கின்றான், சத்தியத்தின்பால் அனுப்பியிருக்கான், ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் அழாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம், நிச்சயமாக இந்த படைகளை வென்று காட்டுவோம், அவர்கள் எத்தனை படைகள், எத்தனை சேனைகள், எத்தனை ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் நாம் அவர்கள் என்ன செய்வோம், இல்லாமல் ஆக்குவோம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றான்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு நபி என்ன செய்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிறு ஆறுதல் கிடைக்கிறது. அபூபக்கர் நாயகம் சொன்ன உடனே சிறு ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கவலை இருக்குது. சரி, நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிட்டோம், அபூபக்கர் நாயகம் நமக்கு வந்து ஆறுதல் கொடுத்துட்டாங்க, உடனே போருக்கு போயிட்டாங்களா? இல்லை, யாரோ எங்கே இருக்காங்க, ஹிஜ்ரத் செய்து விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகளும் இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளும் இருக்காங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்காம நம்ம போர் செய்ய முடியுமா? உடனே என்ன செய்யணும், வாள் எடுத்து சண்டை போட முடியுமா? அன்சாரிகள்கிட்ட அனுமதி வேணுமே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐசுரு அலா ஐயுஹன் நாஸ் யுரீதுல் அன்சார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு களம் வந்துருச்சு, நம்ம சண்டை செஞ்சு ஆகணும், போர் செஞ்சாகணும், இவர்களை வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழல் நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது,
நீங்கள் அன்சாரிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கீங்க, எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது எல்லா விதமான உதவிகளையும், உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் 2 திருமணங்கள் 3 திருமணம் செய்தால் பல சஹாபாக்களுக்கு, மற்ற சஹாபாக்களுக்கு உங்களுடைய மனைவிகளை தலாக்கி விட்டு திருமணம் செய்து கொடுத்தீர்கள், இந்த உதவிகள் எல்லாம் செய்தீர்கள். கடைசியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே, ஒரு போருடைய சூழலிலே வந்து நிற்கிறோமே, என்ன செய்வது என்பதாக அன்சாரி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது அன்சாரி தலைவர் எழுந்திருக்கார். ஃபகாம சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் எதிர்க்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக்க வ சதக்னாக வ அதைனாக உஹூதனா. நபியே, நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? உங்களிடத்தில் ஈமான் கொண்டிருக்கோம், உங்களை உண்மைப்படுத்தி இருக்கோம், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன சொன்னாலும், அல்லாஹ் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கான்னு சொல்லுங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், லவ் இஸ்தரலவுத்து பினா ஹாதல் பஹ்ரு, எங்களை கூட்டிகிட்டு போய் கடலில் போய் நீங்கள் முழுகுங்கன்னு சொன்னால் நாங்கள் முங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துடுறோம். உங்களோட நாங்கள் வர்றோம், கடவுளை நீங்கள் என்ன செய்யணும், வாங்க போய் சேர்ந்து முங்குவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நாங்கள் என்ன செய்கிறோம், உடனே நாங்கள் அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்துருச்சு. அப்போ அன்சாரிகள் சேர்ந்த இன்னொரு சஹாபி என்ன செய்கிறாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான உற்சாகம் வந்தது. கண்டிப்பாக இந்த படையை நாம் வென்றாக வேண்டும், இஸ்லாத்தை நிலைநிறுத்தியாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது, இறைவா, இந்த கூட்டத்தை நீ இல்லாமல் ஆக்கினால் இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் இந்த வையகத்தில் இருக்காது, எங்களை தோற்றுக்கடிக்க செய்து விடாது, இந்த உம்மத்தை என்ன செய்ய நிலையுறச் செய்து விடாது என்பதாக கண்கலங்க விடிய விடிய பிரார்த்தனை செய்தார்களே, அதற்குண்டான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்கள் சார்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்கிறாங்க, ஃபகாமல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ஃபகால, அவங்கள அப்படி தான் சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் லிமா அமரக ரப்புக்க, உங்களுடைய அல்லாஹ், உங்கள்கிட்ட அல்லாஹ் என்ன சொன்னால் அதை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று, மூசாவே நீனும் உன்னுடைய இறைவனும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, போர் செய்யுங்க, நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்களே, அது மாதிரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சொல்ல மாட்டோம். காலியா மூசா இன்னால நொதிகிறோன அபதா மாதாமு லீஹா ஃபதுஹப் அன்த வரப்புக்க ஃபகாத்திலா, நீனும் உன்னுடைய இறைவனும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்வீங்க, போய் நீங்கள் என்ன செய்ய போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னஹா உனா காயிதூன் வலாக்கின் நகூலு லக்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், இது ஹம்த வரப்புக்க, நீங்களும் போங்க, உங்களுடைய இறைவனும் வரட்டும். ஃபகாத்திலா இன்னா மஅக்குமா முகாத்திலூன், நான் உங்களுடன் போர் செய்யக்கூடியவராக நாங்கள் இருக்கிறோம், நீங்களும் போங்க, உங்களுடைய ரப்பும் போங்க, நாங்களும் இருக்கோம். அன்சாரிகளை பற்றி நீங்கள் கொலைப்படாதீங்க, அன்சாரிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா ரீதியான உதவியும் நாங்கள் செய்தோம், எங்களுடைய உயிரினையும் பணைய வைப்போம் என்பதாக மிக்தாத் சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு உற்சாகம் பிறந்தது. போருக்கு களம் தயாராகிறது, போருக்கு களம் தயாராகிறது. பொதுவாக அரபு மக்களிடத்திலே, பொதுவாக அரபு மக்களிடத்திலே போர் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, அடிச்சுக்க மாட்டாங்க. உடனே கும்பலாக போய் சலப்பட போய் என்ன செஞ்ச அடிச்சுக்க மாட்டாங்க. முக்கியமாக முதல்ல ஒத்தைக்கு சண்டை, ஒத்தைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, இங்கிட்ட ஒரு 3 பேர், எதிரி படையிலேருந்து 3 பேர், இப்படி தான் நியமிப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 சஹாபியை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபூஜஹல் சொல்கிறான், எங்களுக்கு தகுதியான ஆளை அனுப்பு முகமது, நீ யாரையும் அனுப்பிக்கிட்டு இருக்க, நீ யாரையும் அனுப்பிக்கிட்டு இருக்க, எனக்கு தகுதியான, எங்களுக்கு தகுதியான ஆட்களை அனுப்ப. என்னமோ நேற்று இஸ்லாத்தை ஏற்ற உன்னை முகமது என்று அழைக்கக்கூடிய யாரையும் இங்கே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க, களத்தில் ஒத்த அப்படின்னு சொல்லணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியா, சரி நீங்கள் எல்லாமே இப்படி வாங்க. இப்போ 3 பேர் போங்க. யார் அனுப்புகிறாங்கன்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர்த்த என்ன செய்கிறாங்கன்னா ஒத்தைக்கு நிற்கிற போய் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் யார் இருக்கா, ஹம்சாவுக்கு நேராக உத்துபா, உபைதா ரலியா வலீத், இவங்க யார், உபைதாவுடைய அத்தாவும் மாதிரி நேரம் நிற்கிறாங்க. அலிரனா சைபா. இப்போ 3 முறை என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, சண்டை போடுறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முதல் ஒத்தையாக நிற்கக்கூடிய அந்த களத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், வெற்றியை கொடுக்குறான். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான்னா வெற்றியை கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் என்ன செய்கிறான், மிகப்பெரிய ஒரு வெற்றியை என்ன செய்கிறான், இந்த பத்ர் களத்தில் கொடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்கிறான், தரிபட வைக்கிறான்னு சொன்னோம்னா, இப்போ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இடத்துல அந்த பத்ர் களத்தில் ஈமான் இருந்தது, எந்த அளவுக்கு என்ன செஞ்சது, ஈமான் இருந்தது. இந்த பத்ர் களத்திலே எந்த அளவுக்கு என்ன சொன்னால், முஸ்லீம்கள் 14 பேர் கொல்லப்பட்டாங்க. இதில் முஹாஜினிகள் 6 பேரும், அன்சாரிகள் 8 பேர் இருந்தாங்க.
முஹாஜிரிங்கள் 6 பேரும், அன்சாரிகள் 8 பேர் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சொந்த பந்தங்களை கொள்றாங்கங்க. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும். உமர் அலியானுடைய தன்னுடைய சொந்த சாச்சாவை என்ன செய்றாங்க? கொள்றாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க? உறவு என்பதாக கூட பார்க்காமல் அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்ன செஞ்சாங்க? பத்ர் களத்தில் நின்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் விரும்பினா. எனக்காக நீ நிற்கிறியா? எனக்காக நீ என்ன செய்யறியா? எல்லா விஷயங்களும் நீ செய்யறியா? ரசூலின் பின்னால் நிற்கிறியா? உனக்கு நான் வெற்றி கொடுக்குறேன். உனக்கு என்ன செய்யறேன்? இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்ன செய்யறேன் கூட. அதனால தான் அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? சொர்க்கத்துக்குரியவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க? ஆக்கப்பட்டாங்க. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபாக்களாக மாறினாங்க. நேற்று சொன்னதை போல ரலியல்லாஹு அன்ஹு வரலஹு அன்ஹு என்ற அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாள் என்ற அளவுக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். யாராச்சும் ஒரு சொந்த தம்பி எதிரி படையில் இருக்காரு. பொதுவாக பாசம் இருக்கும், அன்பு இல்லாமல் இருக்குமா? தன்னுடைய சகோதரின் மீது அன்பு இருக்கும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவனுடைய கூட பிறந்த சகோதரர் அபு அதீஸ் பின் உமைர் இவங்க என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இவங்க பத்ர் களத்தில் என்ன செய்கிறாங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. யாருன்னா முஸ்லிஸ் பின் நஸ்மா என்ற சஹாபி, நலுலா என்ற சஹாபியின் மூலமாக கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டவனையும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யார் கைது செய்யப்பட்டிருக்கான்? தன் கூட பிறந்த தம்பி கைது செய்யப்பட்டிருக்கான். அப்போ அந்த யார் கைது செய்யப்பட்டாங்களோ, யார் மூலமாக கைது செய்யப்பட்டாலும் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, சித்து எதக்க பிஹி ஃப இன்ன உம்மிஹி தாத்த மத்தா. என் அருமை தோழரே, இவருடைய கையை நல்லா இருக்க கட்டுங்க. என்ன செய்யுங்க? நல்லா இருக்க கட்டுங்க. ஒரு பிடி கூட என்ன செய்ய நகரக்கூடாது. ஏன் தெரியுமா? இவங்க அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க. இவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவங்க அம்மா பெரிய வசதி படைச்சவங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செஞ்சிருவாங்க? காசை கொடுத்து பணத்தை கொடுத்து இவரை வந்து அடிமையை நான் விடுதலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால கையை இருக்க கட்டுங்க அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த இடத்துல தான் அந்த சஹாபி என்ன செய்றாங்க? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தன் தம்பி பார்த்து கேட்குறாரு, ஏப்பா நான் உன் அண்ணன் இல்லையா? நான் உன் கூட பிறந்தவன் இல்லையா? நான் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டியே, இதனால் விடுதலை அடைகிறனால எங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு போகிறனால உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க போகும்போது சொல்கிறாங்க, என் சகோதரனே, நான் இங்கே என்ன தெரியுமா நான் பார்க்குறேன்? என்னுடைய கொள்கையை மட்டுமே நான் பார்க்குறேன். எந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேனோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எந்த கொள்கைக்காக நான் என்ன செய்ய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேனோ அந்த கொள்கையை மட்டும் நான் பார்ப்பேனே தவிர குடும்பமோ அல்லது எனக்கு வேற ஒரு சூழலில் வரக்கூடிய எந்ததையும் பார்க்க மாட்டேன். எனக்கு முக்கியமானவங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதாக அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த சஹாபி மனதில் ஈமான் இருந்தது. அப்போ பத்ருடைய வெற்றியுடைய ரகசியம் இதில் வந்து நமக்கு தெரிகிறதா? அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திபா பின்பற்றுதல் எப்படி இருந்தது? அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நீங்கள் என்ன நேசிக்கிறார் இருந்தா, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறார் இருந்தா நீங்கள் என்ன செய்யுங்க? முதல்ல என்ன செய்யுங்க? என்னுடைய தூதர் முகமதை நீங்கள் நேசிங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் சிலாச்சு சொல்றான்னா, அப்போ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த பத்ர் களத்தில் தங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு எல்லா சூழல் நெருக்கடிகளை விட்டும் இந்த ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானா அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய இறையச்சம். இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, பொதுவாக இஸ்லாமிய எதிரிகள் எப்படி கொல்லப்படுவார்கள் தெரியுமா? இன்று பார்க்கிறோம் பலஸ்தீனம் எந்த அளவுக்கு, இன்று யமனிலே எந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, யமனில் வந்து இன்னைக்கு குண்டை போட்டுட்டு அவனுடைய அதிபர் என்ன செய்யறான்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப் வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய முஸ்லீம்கள் சொந்தங்கள் கொல்லப்படுறாங்க. இன்று இந்தியாவிலே பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கவலை கொள்றோம். அவங்களால நம்ம என்ன எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அல்லாஹ் அவ்வளவு இத்தனை கொடுமைகள், அழிச்சாட்டியங்கள், அநியாயங்களை முஸ்லீம் உம்மத்துகளை கொண்டு கூஞ்சிக்கிட்டு இருக்கானே, இவனை அல்லாஹ் சும்மா விட்டுக்கிட்டு இருக்கானே. எப்படா சும்மா வர்றான்? சும்மா ஒருபோது விட மாட்டான். இது அபுஜஹலுடைய எப்படி கொண்டாங்கிற வரலாறை பார்த்து நமக்கு தெரியும். அபுஜஹல் வந்து எப்படி கொள்றான்னு கேட்டிங்கன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பத்ர் போரில் நான் ஒரு படையோடு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் என்னருகே 2 சின்ன பசங்க இருக்காங்க, வாலிப பசங்க இருக்காங்க. வாலிப பசங்க என்ன செய்கிறாங்க, என்னை நோக்கி ஒருத்தவங்க சாடையை கேட்குறாங்க. இப்படி சாடையை அபுஜஹல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. 2 சின்ன பசங்களும் அபுஜஹல் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் அவரை பார்த்தா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
அப்போ ஒன்னொருத்தவர் என்னுடைய இடது பக்கம் நிற்கிறோம். அந்த சின்ன பையன் கேட்குறா, அப்படி அபூஜஹல் எங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க, ஏன் தம்பிகள் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு அந்த சாபி கேட்கின்ற பொழுது, அவர் ரசூலுல்லாவை திட்டுகின்றானாமே, ரசூலுல்லாவை ஏசுகின்றானாமே, என்னுடைய காதிலே வந்தது, அந்த செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அவனை நாங்கள் கண்களால் கண்டோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவனின் நூல் சீறி பாய்ந்து அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நான் அவரை கொல்லாமல் விட மாட்டோம் என்று ரெண்டு சிறுவர்களும் உற்சாகமாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு முஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்போ ஒரு நேரம் வருகிறது, அந்த சஹாபி என்ன செய்றாங்க, இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அபூஜஹல் அதோ அங்கே இருக்கிறான், போய் போர் செய்யுங்கள் அப்படி சொன்னி சீறி பாய்ந்து போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, அந்த இரு சிறுவர்களும் என்ன செய்யறாங்க, அபூஜஹலை என்ன செய்யறாங்க, கொல்றாங்க. அந்த இரு சிறுவர்களை பற்றி பேர் வருகிறது. இருவரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆத் இப்னு அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு மிகவும் கேவலமாக பெரிய பெரிய சஹாபிலாம் இருக்காங்க, ஹம்சா இருக்காங்க, அபூபக்கர் இருக்காங்க, அலி இருக்காங்க, இத்தனை பெரிய சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது சாதாரண சிறுவர்களால் அல்லாஹ் கொல்ல வைக்கிறான் என்று சொன்னால், கேவலான முறையில் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை யாரெல்லாம் நிலைகுலைய நினைக்கின்றார்களோ, தங்களுடைய வாயில் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ, நிச்சயமாக ஒருபோதும் நீ எத்தனை குண்டுகள் போட்டாலும் எத்தனை பழிச்சொல் சொன்னாலும், இன்று கூட ஒரு பத்திரிகையிலே, இந்து பத்திரிகையிலே நான் பார்த்தேன், ஹமாஸ் அந்த தன் சொந்த நிலத்துக்காக போராடக்கூடியவர்கள் தீவிரவாதி என்பதாக எழுதியிருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு வன்மத்தை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கு கங்கணம் குட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. காரணம் என்ன, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான். அருமையானவர்களே, இந்த பத்ருக்கான் தரக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா, நாம் எப்பொழுதும் சஹாபாக்களை போன்று, நபிகளை போன்று ஈமானிலே கெட்டியாக இருக்க வேண்டும். ஈமானிலே எந்த ஒரு ரீதியிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விட்டுவிடக்கூடாது. ஒருத்தன் வந்து நீ முஸ்லீம் சொல்லிட்டு என்னைய கைது பண்றியா, என்னைய ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு என்னைய கொல்ல வர்றியா, என்னைய முஸ்லீம் சொல்லிட்டு அடிக்கிறியா, என்னைய முஸ்லீம் சொல்லிட்டு மிதிக்கிறியா, நீ என்ன வேணாலும் செய்ய, அஹத் 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 என்ற வார்த்தையை தவிர என்னுடைய உள்ளத்திலிருந்து வராது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்ற ஒரு முழு மனதோடு நாம் என்ன செய்யும், இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், நாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம் குடும்பத்தை பற்றியோ நம் குழந்தைகளை பற்றியோ எந்த ரீதியிலும் வந்தாலும் நான் என்ன செய்வோம், எதிர்த்து நிற்க வேண்டும். முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்திற்கு உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் குழந்தைகளுக்கு நாம் உணவளிக்கவில்லை, நாம் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை, நம்மின் மூலமாக நிஸ்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நான் இல்லாட்டி என் குழந்தை படிக்காதா, நான் இல்லாட்டி என்னுடைய மனைவி சாப்பிட மாட்டாங்களா, நான் இல்லாட்டி என் உமா கணிக்க ஆள் இருக்காதா, கண்டிப்பாக அதற்குள்ள நிஸ்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அருமையானவர்களே, எனவே ஈமானிலே எப்படி பதிர்களத்திலே வெற்றி அடைந்தவர்களாக, பாக்கியசாலியாக, சொர்க்கவாசிகளாக அறியப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். சும்மா எப்போது வருஷம் ரமலான் பிற 17 வருது, பதில் சஹாபாக்களை பற்றி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்வியலில் உள்ள ஈமானை நம்முடைய மனதில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வியல் உள்ள அந்த இறைச்சத்தை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பல வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக, எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை குண்டுகள் பழித்தாலும், எத்தனை தீவிரவாதி நம்மளை அடையாளமிட்டாலும் நிச்சயமாக வெற்றி என்பது நமக்காக மட்டுமே இருக்கும். அந்த வசம் நமக்கு படைத்து கொடுப்பான ரப்பு நிச்சயமாக அவருடைய வாயை கொண்டோ அல்லது அவருடைய கைகளை கொண்டோ அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு ஒருபோதும் நம்மையும் இந்த மார்க்கத்தையும் இந்த மண்ணை விட்டு அகற்ற முடியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈமானிலே உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் சந்ததிகளுக்கு இந்த படிப்பினையை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பலத்தை, ஈமானுடைய பலத்தை வல்ல ரஹ்மான் இந்த பத்ர் களத்துடைய அந்த ஈமான் எப்படி இருந்தாலும் அந்த சஹாபாக்கள் அந்த ஈமானுடைய பலத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உம்மத்திற்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.